பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவில் ஒரு காடு ரோடு அவுட்ரு சுற்றி வரணும்னு சொல்லி வந்துக்கிட்டு இருக்கேன். என்ன அந்த ஏற்றி விட்டனுக்கு ஒரு 400 கிலோ எக்ஸ்ட்ரா ஏற்றி விட்டாங்க. அதனால் பயந்துக்கிட்டு சுற்றிக்கிட்டு வந்தால் கிட்டத்தட்ட உள்ளே ஒரு 60 கிலோமீட்டர் சுற்றி வரேன். ஆப்போசிட்டில் எதுவும் வண்டி வரணும்னு பார்த்தா ஒரு வண்டி கூட இல்லை. ஃபுல் அண்ட் ஃபுல் காடு. உண்மையிலே ஹார்ட் பீட்டு ரொம்ப அடிக்குது. இப்படியும் வண்டி ஓட்டணுமாடா அப்படின்ற மாதிரி தோணுது. இருந்தாலும் வர வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு 6-7 பேர் நின்றுட்டு இருந்தாங்க டூ வீலரில். வண்டியை கை போட்டாங்க. எனக்கு அது வேறு கொஞ்சம் பயம். ஏன்னா ஏற்கனவே நம்ம அதுமாரி ஒரு சம்பவம் வாங்கியிருக்கோம். அதனால் ஏதாவது வந்து பிடிங்கிட்டு போகிறானுங்கன்னு சொல்லி உடலை வண்டி போயிட்டு லெஃப்ட்டு கட் பண்ணி பேக் வீல் மேலே ஏறுற அளவுக்கு வண்டியை பிடிச்சி கட் பண்ணி ஒடிச்சு எடுத்துன்னு வந்தாச்சு. அந்தளவுக்கு என்ன சொல்கிறது, ரொம்ப ஹார்ட் பீட் ரொம்ப அடிக்க ஆரம்பிச்சிடுது. சீக்கிரம் எப்போ போயிட்டு நேஷ்னல் ஹைவேல ஜாயின் பண்ணணுன்னு இருக்குது. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் ஒரு வண்டி கூட இல்லை. ஃபுல் அண்ட் ஃபுல் காடு. அப்பா பயங்கர ப்ரெஷரு. ஏன்னா இதுக்கு முன்னாடி காடு வந்து பகலில் ஓட்டியிருக்கோம். பெருசாக எதுவும் தெரியல. நைட்டுன்றதுனால கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. எதுவும் பஞ்சராஜினால அவ்வளோதான். இங்கேவே நமக்கு ஹார்ட் பீட்டு நின்றுடும். அந்த அளவுக்கு இருக்குது. ஏன்னா அதர் ஸ்டேட் மகாராஷ்டிரா இல்லையா. மகாராஷ்டிரா, மத்திய பிரதேஷ் இதெல்லாமே ரொம்ப மோசமான ஏரியா. அதனால் கொஞ்சம் பயம்தான். ஆந்திராலாம் நமக்கு தண்ணி போட்ட பாடு. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே தான் ரொம்பவும் இதுவாக இருக்குது. வண்டியை கொஞ்சம் ஸ்பீடாக தான் ஓட்டிகிட்டு போகிறேன். இன்றைக்கி தான் தெரியுது எனக்கு இந்த ஈச்சர் வண்டியினுடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படின்னு. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 60 கிலோமீட்டர் ஸ்பீடு தான் ஓட்டுவோம். வேல்வோ என்ஜினை பிடிச்சி புடின்னு புழிஞ்சாச்சு. வண்டி 70-80 தான். 12 டன்லேயும் வண்டி பிச்சு உதறுது. உண்மையிலே என்ஜினு ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லு என்ஜின் ஈச்சரு. ஹீல்ஸ் ஆகுது, அப் அண்ட் டவுன் ஆச்சு. எதுவாக இருந்தாலும் வண்டி போயிட்டே இருக்குது. ஓகே, நான் பைபாஸ் போயிட்டு டச் பண்ணால் தான் எனக்கு உயிரே வரும். ஓகே, நாளைக்கு காலையில் வீடியோ போடுறேன்.